الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. وقال الله تعالى: ألا بذكر الله تطمئن القلوب. وقال نبينا صلى الله عليه وسلم: مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه مثل الحي والميت. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியின் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒன்றை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கின்றான். நிம்மதி, மகிழ்ச்சி, அமைதி, இதுவே எல்லோருடைய இறுதி இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. வசதிகள் பெருகிவிட்டன, வீடுகள் ஏசிகளாக மாறிவிட்டன. ஆனால் உள்ளங்களில் ஏதேனும் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். ஏன் இந்த நிலை என்று நாம் யோசித்தோம் என்றால், அல்லாஹு தஆலா மனித உடல் மண்ணால் படைக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடலை மண்ணை கொண்டு படைத்தான். எனவே மனிதனுக்கு பசி ஏற்படும் பொழுது மண்ணிலிருந்து விளையும் உணவு தேவைப்படுகிறது. பசிக்கும் பொழுது மனிதன் மண்ணிலிருந்து விளையும் அந்த உணவை உண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்கின்றான். ஆனால் மனிதனுடைய ரூஹ், ஆன்மா, அது இறைவனிடமிருந்து அல்லாஹ் மனிதனுக்காக ஊதப்பட்டது. வனஃபக்து ஃபிர் ரூஹி, அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஆன்மாவை நான் மனிதனுடைய உடலில் ஊதினேன் என்று சொல்கின்றான். அப்போ மனிதனுடைய அந்த உடல் இருக்கிறதே, அந்த ரூஹ் இருக்கின்றதே, அந்த ரூஹ் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அதற்குரிய உணவு உலக பொருட்கள் அல்ல. உலக பொருட்களை கொண்டு அந்த ரூஹினுடைய பசியை போக்க முடியாது, அந்த ரூஹினுடைய தேவையை நீக்க முடியாது. மாறாக அதனுடைய உணவு
அல்லாஹ்வின் நினைவு திக்ரு மட்டுமே அந்த ஆன்மாவிற்கு உணவாக ஆக முடியும். எப்பொழுது ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கப்படுகிறதோ அந்த ஆன்மா நிம்மதியடைந்ததாக ஆகும், உயிரோட்டம் உள்ளதாக ஆகும். அன்பானவர்களே, இஸ்லாத்தின் உள்ள பெரும்பாலான வணக்கங்களுக்கு தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் போன்றவற்றைக்கு நேரம், காலம், உடல் தகுதி போன்ற பண வசதி எல்லாம் தேவை இருக்கின்றது. ஹஜ்ஜு செய்ய வேண்டுமென்றால் பணம் தேவை. தொழுவதற்கு அந்தந்த நேரங்கள், குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கின்றது. ஜக்காத்திற்கும் பணம் தேவை இருக்கின்றது, குறிப்பிட்ட காலங்கள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கின்ற ஒரு அமல், அந்த அமல் எப்படிப்பட்டதென்றால் எந்த நேரமும் அதற்கு குறிப்பிடப்படவில்லை, எந்த காலமும் அதற்கு குறிப்பிடப்படவில்லை. அந்த அமலை மனிதன் செய்வதற்கு அவன் படுத்து கொண்டும் செய்யலாம், நடந்து கொண்டும் செய்யலாம், பயணித்து கொண்டும் செய்யலாம். எல்லா நிலைகளிலும் அவன் செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்றால் அது ஒரே இபாதத், திக்ர் மட்டும்தான். அன்பானவர்களே, உலகில் நாம் யாருக்காவது நன்றி சொன்னால், யாராவது ஒரு உதவி செய்கின்றார், அவருக்கு நன்றி சொன்னால் அவர் அந்த நேரத்தில் தேங்க்ஸ், நல்லது என்று சொல்லிட்டு போயிடுவார். யாரையாவது நினைத்து அவருடைய தேவையை நிறைவேற்றுகின்றோம் என்றால் அவர் நன்றி என்று சொல்லிவிட்டு கடந்து விட்டுவார். நாம் அல்லாஹுவை நினைக்கும் பொழுது, அல்லாஹுவோடு நாம் திக்ரு செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா நம்மை நினைக்கின்றான். குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வார்த்தை, ஃபதுக்குரூனி, என்னை நினைவு கூறுங்கள், என்னை திக்ரு செய்யுங்கள், அதுக்குருக்கும், உங்களை நான் நினைவு கூறுகின்றேன், நான் திக்ரு செய்கின்றேன், உங்களை நான் நினைவு கூறுகின்றேன். எவ்வளவு பெரிய அருள்கொடை, எவ்வளவு பெரிய விஷயம்! உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், ஈருலகத்தினுடைய மாலிக் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை, நம்மை போன்று சாதாரண ஒரு படைப்பை, ஒரு மனிதனை அல்லாஹ் நினைவு கூறுகின்றான் என்றால் அதைவிட உயர்ந்தது வேறு எது இருக்க முடியும்? ஆனால் அது எப்போ கிடைக்கும் என்றால் நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது. அன்பானவர்களே, மனிதன் எப்போதெல்லாம் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றானோ அப்போதெல்லாம் அவனது உள்ளத்தை ஷைத்தான் ஆக்கிரமித்துக் கொள்கின்றான். அல்லாஹ்வை மறந்து இருக்கும் பொழுது ஷைத்தானுடைய ஆக்கிரமிப்பு அந்த உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. எப்பொழுது ஷைத்தான் ஆக்கிரமித்துக் கொள்கின்றானோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் கவலையும் குடிகொண்டு விடுகின்றது. பயமும், அவனுக்கு வீணான பயமும் அவனுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விடுகின்றது. எப்பொழுது அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பிக்கின்றானோ, அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்ல ஆரம்பிக்கின்றானோ, ஷைத்தான் அந்த அடியானுடைய விட்டும் ஓடிவிடுகின்றான், தூர ஓடுகின்றான். அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய இடங்களில், அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படக்கூடிய அந்த உள்ளத்தில், அந்த நாவில், அந்த மனிதனோடு அல்லாஹ் எப்பொழுது, அவனுடைய வார்த்தை எப்பொழுது வெளியாக ஆரம்பிக்கின்றதோ ஷைத்தான் அவனை விட்டும் விரண்டோடக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அன்பானவர்களே, திக்ர் என்பது ஈமானின் ஒரு கவசமாக இருக்கின்றது. எனவே நம்முடைய கவலைகள் மாற, உள்ளங்கள் குளுமை பெற, குளிர்ச்சி அடைய நம்முடைய நாவுகள் எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய நினைவால் நினைத்திருக்க வேண்டும், நனைந்திருக்க வேண்டும், திளைத்திருக்க வேண்டும். அத்தகைய திக்ரை நாம் எவ்வாறு நம் வாழ்வில் கொண்டு வருவது, அதன் மூலம் சஹாபாக்கள் எவ்வளவு விதமான நன்மைகளை பெற்றார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் இந்த திக்ர் என்பதை, அல்லாஹ்வினுடைய திக்ரை விடமாட்டோம். உலக பொருட்கள் இன்னைக்கு பார்த்தோம் என்றால் மனிதன் பணம் கிடைத்து விட்டது, சொத்து, திருமணம் அனைத்தும் கிடைத்து விட்டது, அதிகாரம் கிடைத்து நிம்மதி அடைந்து விடுவான் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான்.
நம்ம நல்ல ஒரு ஜாப்பு கிடச்சிருச்சு, நல்ல பதவி கிடச்சிருச்சு, திருமணம் முடிஞ்சிருச்சு, பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டோம், அப்போ வீடு கட்டிட்டோம், இப்போ நிம்மதி கிடைத்து விடும் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அன்பானவர்களே, யதார்த்தத்தில் என்னவென்றால் பொருளாதாரம் கூடும் பொழுது அதற்கேற்ப கவலைகளும் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அதிகமாகும். திருமணம் வந்த பிறகு, திருமணமும் பதவியும் ஒரு மனிதனுக்கு கிடைத்த பிறகு அவனுடைய வாழ்க்கையில் புதிய சவால்கள் உண்டாக, சவால்கள் தேவைகள் அதிகமாக முளைக்க ஆரம்பித்து விடுகின்றது. எதிர்பாராத நிம்மதி அவனுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. அன்பானவர்களே, நெருக்கடியான வாழ்வை அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுகின்றான். அல்லாஹு தஆலாவை மறந்து ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் வாழுகின்றான் என்றால், திருமறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை மன் அஅரத அன் திக்ரி, யார் அல்லாஹ்வினுடைய திக்ரை, தியானத்தை புறக்கணிக்கின்றானோ, விட்டுவிடுகின்றானோ, மன் அஅரத அன் திக்ரி, அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய திக்ரை யார் விட்டுவிடுகின்றானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா, அவனுடைய வாழ்க்கையை நாம் நெருக்கடியானதாக ஆக்கி விடுவோம். எல்லாம் இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. பொருளாதாரம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம்தான். அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை அவன் விட்டு விட்டான், அல்லாஹ்வை மறந்து விட்டான், அனைத்தையும் கொடுத்த இறைவனை மறந்து விட்டான். அந்த வேலையை, அந்த மனைவியை, அந்த பிள்ளையை, நல்ல அதிகாரத்தை, நல்ல வீடை எல்லாம் கொடுத்த அந்த இறைவனை மறந்து விட்டான். மறக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னை மறந்து விட்டால், என்னுடைய திக்ரை விட்டுவிட்டால் அவனுடைய வாழ்க்கையை நெருக்கடியானதாக நாம் ஆக்கிவிடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது தர்மம் செய்வதை விட சிறந்தது, ஜிஹாது செய்வதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் வருது, திருமதி ஷரீஃபில் அறிவிக்கக்கூடிய, பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அலா உனப்பிஉக்கும் பிகைரி அஅமாலிக்கும், உங்களுக்கு அமல்களில் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா, வஅஸ்காஹா இந்த மலிக்கிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா, வஅர்ஃபஉஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களுடைய அந்தஸ்தை இறைவனிடத்தில் உயர்த்தக்கூடிய ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்குறாங்க. வகைருல் லக்கும் மின் இன்ஃபாகி ஸஹபி வல் வரகி, தங்கம் வெள்ளியை அல்லாஹ்வினுடைய பாதையில் நீங்கள் தானம் தர்மம் செய்வதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் காலு பலா யா ரசூலல்லாஹ், நபி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, திக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ர். தங்கம் வெள்ளியை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதை விட உங்களுக்கு சிறந்தது. அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும், உங்களுக்கு சிறந்த ஒரு கண்ணியத்தை கொடுக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு ஹதீஸில் வருது, கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான், இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றது, அது மிகவும் இலகுவானது நாவால் மொழிவதற்கு, வசகீலத்தானி ஃபில் மீசான், உங்களுடைய நன்மையினுடைய தராசை கனமாக்கக்கூடியது. நாவால் மொழிவதற்கு இலகுவானது, நன்மையினுடைய தராசை கனமாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த இரண்டு வார்த்தையை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், ஹபீபத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அன்பையும் உங்களுக்கு பெற்றுத்தரும், ரஹ்மானுடைய அன்பையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த இரண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே,
அது மிக சொல்வதற்கு இலகுவானது. ஆனால் நன்மையால் நமக்கு மிகப்பெரிய கூலியை பெற்றுத்தரக்கூடியது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மையினுடைய அந்த ஏடை, நன்மையினுடைய அந்த தராசை நிறுக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கனமானதாக அதில் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த 2 வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அன்பானவர்களே, ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் வாழ்வில் திக்ர் இல்லாத நேரமே இருக்க முடியாது. எல்லா நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். முஃமினுடைய பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது எவ்வாறாக சொல்கின்றான்? அல்லதீன யذ்குரூனல்லாஹ, அந்த முஃமின்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற வண்ணமாக, அமர்ந்த வண்ணமாக, படுத்த வண்ணமாக, சாய்ந்த வண்ணமாக எல்லா நிலைகளிலும் முஃமின்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். இப்போ ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் அல்லாஹ்வை மறந்து இருக்க முடியாது. ஒரு முஃமின் எல்லா நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்வான், கழிவறைக்கு செல்லக்கூடிய நேரத்தை தவிர. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையிலிருந்து வெளியே வரும் பொழுது குஃப்ரானக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. ஏன் அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள் என்றால், கழிவறையில் உன்னை நினைப்பது கூடாது என்பதற்காக. அந்த நேரத்தில் உன்னை நான் மறந்திருக்கின்றேனே, உன்னை திக்ர் செய்யாமல் இருக்கின்றேனே, என்னை மன்னிப்பாயாக. சிறிது நேரம் கூட அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து நாம் தூரமாக இருக்கக்கூடாது என்பதை இந்த வார்த்தை நமக்கு மிகவும் வலியுறுத்தி காமிக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் திருமறையில் திக்ரை பற்றி சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, உதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாஹை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். திக்ரன் கசீரா என்று அல்லாஹ் சொல்கின்றான். அளவு குறிப்பிடவில்லை. இவ்வளவு நேரம் திக்ர் செய்யுங்க, காலையில் திக்ர் செய்யுங்க, மாலையில் திக்ர் செய்யுங்க என்று அளவை குறிப்பிடவில்லை. சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், புக்ரத்தம் அசீலா, காலையிலும் திக்ர் செய்யுங்கள், மாலையிலும் திக்ர் செய்யுங்கள். ஒரு பகல்ல 2 பகுதி தான், காலை மாலை. பகல் முழுவதும் காலையாக மாறிவிடும், இரவு முழுவதும் மாலையாக மாறிவிடும். அன்பானவர்களே, அப்ப 2 பகுதி, ஒரு நாள் முழுவதும் நாம் இறைவனை திக்ர் செய்ய வேண்டும். இப்போ நாள் முழுவதும் திக்ரை கொண்டு இருக்க வேண்டும், முழுமையாக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தில் நமக்கு குறிப்பிட்டு சொல்கின்றான். இப்போ திக்ர் செய்வதனால 7 விதமான பலன்கள் இருக்கின்றது. திக்ர் செய்வதனால 7 விதமான பலன்கள். முதலாவதாக, ஷைத்தானிடமிருந்து, பாவங்களிலிருந்து முழுமையான பாதுகாப்பு. திக்ர் செய்வதனால ஷைத்தானிடத்திலிருந்தும் ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் தருகின்றான். எப்போ ஒரு மனிதன் ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுவிட்டானோ, பாவங்களிலிருந்தும் அல்லாஹ் அவனை பாதுகாத்து விடுகின்றான். அன்பானவர்களே, திக்ர் ஒரு மனிதனை தீய எண்ணங்களில் இருந்தும் ஷைத்தானின் ஊசலாட்டங்களில் இருந்தும் அரணாக, பாதுகாப்பாக அது இருக்கும். ஷைத்தான் பிடியிலிருந்து ஒருவன் தப்பித்து விட்டாலே வாழ்நாளில் அவன் வெற்றி பெற்று விடுவான். ஷைத்தானுடைய பிடியிலிருந்து தப்பித்து விட்டோம் சொன்னால் அவன் வாழ்நாளில் வெற்றி பெறுவது நிச்சயம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 5 கட்டளையை கொடுத்தான். வஹி அனுப்பி 5 கட்டளையை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து, அதை நீங்களும் அமல் செய்யுங்கள், உங்களுடைய சமுதாய மக்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கும் சொல்லுங்கள் என்று 5 கட்டளைகளை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அதை அறிவிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுக்கு 5 கட்டளையை கடமையாக்கினான். 5 விஷயத்தை, அதை நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்க என்று கட்டளையிட்டான். அது அப்பொழுது அந்த காலத்தில், சமகாலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருக்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த சமயம் அல்லாஹ்வினுடைய வஹி இறங்கியது. அந்த வஹியினுடைய கணம், அந்த வஹியினுடைய விஷயம்
அதை எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று யோசித்து சில நாட்கள் கடந்து விட்டது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்தில் சொல்லலை, தாமதமானது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய கட்டளையை நீங்கள் மக்கள்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறீங்களா அல்லது நான் இறைவனிடத்தில் அனுமதி பெற்று நான் சொல்லட்டுமா என்று கேட்கும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரரே, என்னுடைய சகோதரரே, அல்லாஹ் என்னிடத்தில் கட்டளையிட்டான், நான் சொல்வதுதான் சிறந்தது. அப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் அல்லாஹ்வினுடைய கோபம் என் மீது இறங்கிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்பொழுது வேகமாக சென்று ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதே அக்ஸாவில் சென்று மக்களை அழைப்பு கொடுத்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். மஸ்ஜிதே அக்ஸா நிரம்பி வழிந்தது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை நோக்கி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எனக்கு 5 விஷயத்தை கட்டளையிட்டு இருக்கின்றான், நானும் அமல் செய்ய வேண்டும், அதை நீங்களும் அமல் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவதாக தௌஹீத், ஓரிரை கொள்கை, இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு எஜமான் தன் சொந்த பணத்தை கொண்டு ஒரு அடிமையை விலைக்கு வாங்குகிறான். அந்த அடிமை உழைத்து வரும் லாபத்தை தன் எஜமானுக்கு கொடுக்காமல் வேறு ஒரு அந்நிய மனிதனுக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போன்றுதான் அல்லாஹ் உங்களை படைத்துவிட்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்றான், உங்களுடைய கஷ்டங்களை போக்குகின்றான், உங்களுடைய துன்பங்களை போக்குகின்றான், உங்களுடைய உணவை தருகின்றான், உங்களுடைய எல்லா தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி தருகின்றான். ஆனால் நீங்கள் இறைவனை மறந்துவிட்டு வேறு யாரையோ நீங்கள் இறைவனுக்கு இணையாக இணை கற்பித்து நீங்கள் வணங்குவது இறைவனுடைய கோபத்தை உண்டாக்கும். அதனால் இறைவன் சொன்ன முதல் விஷயம் தௌஹீத், ஓரிரை கொள்கை, இறைவனுக்கு இணை கற்பிப்பது கூடாது என்று முதல் விஷயத்தை சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள் தொழுகை, இறைவனை நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு உதாரணம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நீங்கள் தொழுகும் பொழுது அங்கு இங்கும் என்று பாராமுகமாக அங்கு இங்கும் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். எப்பொழுது வரை நீங்கள் கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் தொழுவீர்களோ அப்பொழுது அல்லாஹ் உங்களை முன்னோக்குகின்றான். நீங்கள் எப்பொழுது முகத்தை திருப்புகின்றீர்களோ அப்பொழுது அல்லாஹ்வும் தன் முகத்தை திருப்பி விடுகின்றான் உங்களை விட்டும். தொழுகையில் ஓர்மையோடு தொழுகுங்கள் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். இரண்டாவது. மூன்றாவது, நோன்பு நோக்க அல்லாஹ் இறைவன் கட்டளையிட்டு இருக்கின்றான், நோன்பு வைக்க வேண்டும். நோன்பை பற்றி அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள். நோன்பு என்பது ஒரு கஸ்தூரி நிரப்பப்பட்ட ஒரு பையை போன்றது. அந்த பையை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் மக்களுக்கு மத்தியில் சென்றால் அது நறுமணம் கமலும். அந்த வாசனை அனைவருடைய மூக்கிற்கும் செல்லும், அது அனைவரும் விரும்புவார்கள். ஒரு மனிதன் அல்லாவிற்காக நோன்பு வைக்கின்றான் என்றால் அவனுடைய வாடை இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மேலானது. நீங்கள் கஸ்தூரியை விட மேலான வாடையை தரக்கூடிய அந்த நோன்பை நீங்கள் நோற்பதினால் இறைவனுடைய பிரியத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக முடியும் என்று மூன்றாவதாக சொன்னார்கள். நான்காவதாக தர்மம், அல்லாஹ் சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்ய கட்டளையிட்டு இருக்கின்றான். தர்மம் என்பது எப்படிப்பட்டதென்றால் அதற்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். எதிரிகளிடம் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கைதியை போன்று, எதிரிகளிடத்தில் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கைதி, அவனுடைய கழுத்து கட்டப்பட்டிருக்கின்றது, அவனை கொலை செய்ய போகின்றான் அந்த எதிரி. அந்த நேரத்தில் அந்த அடியான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் அவனிடத்தில் ஒன்றொன்றாக கொடுத்து தன்னை எப்படி விடுவித்துக் கொள்கின்றானோ அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை தான தர்மங்களை கொண்டு நீங்கள் தூரமாக்கி கொள்ள முடியும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஐந்தாவது கட்டளை அல்லாஹ்வினுடைய திக்ர்.
திக்ரு என்னும் இரும்பு கோட்டை. திக்ரு எப்படிப்பட்டதென்றால் ஒரு இரும்பு கோட்டையை போன்றது. சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை திக்ரு செய்யும் பொழுது ஒரு இரும்பு கோட்டையில் இருப்பதை போன்று. ஒரு எதிரி நம்மை விரட்டி கொண்டு வருகின்றான், ஒரு எதிரி ஆயுதம் ஏந்தி கொண்டு நம்மை விரட்டி கொண்டு வருகின்றான். அவன் ஓடோடி கொண்டிருக்கும் பொழுது எதிரில் ஒரு இரும்பு கோட்டை தென்படுகிறது. அந்த இரும்பு கோட்டையில் அந்த மனிதன் நுழைந்து விட்டான். நுழையும் பொழுது அவன் அதில் பாதுகாப்பு அவனுக்கு கிடைத்தது. எப்பொழுது வரை ஒரு மனிதன் திக்ரு செய்து கொண்டிருப்பானோ அல்லாஹ்வை, தியானித்துக் கொண்டிருப்பானோ அல்லாஹ்வை, அப்பொழுது அவன் இரும்பு கோட்டையில் இருப்பதை போன்று எந்த ஒரு ஷைத்தானுடைய தீங்கும் அவனை அண்ட முடியாது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அவனை அண்ட முடியாது. ஒரு மனிதன் திக்ரு செய்வதை விட்டும் அவன் தன்னுடைய நாவையோ தன்னுடைய உள்ளத்தையோ அவன் தூரமாக்கி விட்டான் என்றால் அவன் அந்த கோட்டையிலிருந்து வெளியேறி வருகின்றான். தன்னுடைய எதிரிகளாலும் ஷைத்தானாலும் அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுவிடும். ஷைத்தான் அவனை வழிகெடுத்து பாவத்தின் பக்கம் கொண்டு செல்வான், எதிரி நம்மை அழித்து விடுவான் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த 5 விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். அன்பானவர்களே, அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நானும் உங்களுக்கு 5 விஷயத்தை சொல்கிறேன், நானும் உங்களுக்கு 5 கட்டளைகளை 5 விஷயத்தை உங்களுக்கு நான் ஏவுகிறேன் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, முதலாவதாக ஜமாஅத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருங்கள், ஜமாஅத்தோடு ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு தலைமைக்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கென்று அல்லாஹு தஆலா ஒரு தலைமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான், ஒரு தலைவரை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பான், அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். மூன்றாவதாக சொல்லும் பொழுது ஹிஜ்ரத்து செய்யுங்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில் மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத்து செய்வது. நான்காவதாக ஜிஹாது செய்வது, மார்க்க போரில் அறப்போரில் கலந்து கொள்வது. ஐந்தாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வது. இந்த திக்ரையும் இந்த 5 காரியங்களையும் நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, திக்ரு செய்வதனால அல்லாஹு தஆலா பலவிதமான நன்மைகளை தருகின்றான். அதில் ஒன்று, உலக படைப்பினங்களில் இருந்து தீமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். உலக படைப்பினங்களின் தீமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு கொடுங்கோலன் இருந்தான். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நபி அவர்களுக்கு 10 வருட காலம் பணிவிடை செய்த ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரா நகரத்தில் தங்கியிருந்தாங்க. பஸ்ராவில் தங்கியிருக்கும் பொழுது ஈராக்கில் உள்ள பஸ்ராவில் அந்த தேசத்தை அந்த காலத்தில் மலிக் இப்னு மர்வான் என்ற அந்த அரசனுடைய ஒரு கவர்னராக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் அந்த நகரத்தை ஆண்டு வந்தான். ஒரு கவர்னராக இருந்தான். மிகப்பெரிய கொடுங்கோலன், நிறைய சஹாபாக்களை கொலை செய்தவன், தாபிஈன்களை கொலை செய்தவன், உலமாக்களை கொலை செய்தவன், மிகப்பெரிய கொடுங்கோலன். எல்லோரும் அவனை கண்டு அஞ்சி கொண்டிருந்த அந்த சமயம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்தான், தன்னுடைய மாளிகைக்கு வெளியே தன்னிடத்தில் வளர்க்கப்பட்ட உயர்தரமான ஒரு குதிரை, ஆடம்பரமான ஒரு குதிரையை தன்னுடைய மாளிகைக்கு வெளியில் நிற்க வைத்து, பாருங்கள் என்னுடைய குதிரை எப்படிப்பட்டது என்று பெருமையடித்து கொண்டிருந்தான். அங்கு வந்து கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனுக்கு பயந்து அந்த குதிரையை புகழ்ந்தார்கள். இது மாதிரி ஒரு குதிரை யாரிடத்திலும் இல்லை, அந்த குதிரைக்கு சொந்தக்காரர் நீங்க தான், உங்களுக்குத்தான் அந்த தகுதி இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவனுடைய அச்சத்தில், அவனை பயந்து. அப்பொழுது அந்த நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மாளிகை பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களை கூப்பிட்டு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னான்,
என்ன அனஸே, என்னுடைய குதிரையை பார்த்தாயா? எப்படி ஒரு உயர்ந்த குதிரை, இது போன்ற குதிரையை நீ பார்த்திருக்கிறாயா என்று அவர்களிடத்தில் பெருமை பாராட்டி கேட்டான். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், சிறிதும் அஞ்சாமல் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் மூஞ்சியில் அடித்தது போன்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஒரு ஹதீஸை குறிப்பிட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, மனிதன் 3 விஷயத்திற்காக குதிரையை வளர்ப்பான். ஒன்று, அவன் அந்த குதிரையை கொண்டு அதன் மூலம் தன் உரிமையாளர்களுக்கு நன்மையும் கூலியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, போருக்காக ஒரு குதிரையை வளர்ப்பான். இரண்டாவதாக, அந்த குதிரையை கொண்டு சம்பாதிக்க வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது, உழைத்து சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக குதிரையை வளர்ப்பான். மூன்றாவதாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிலர் குதிரையை வளர்ப்பார்கள் பெருமைக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும், முஸ்லிம்களுக்கு எதிராக பகைமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய பெருமையை மக்களிடத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் குதிரையை வளர்ப்பார்கள். இந்த 3 வகையில் நீ 3வது வகை குதிரை தான் இது என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருக்கு முன்னாடி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட ஹஜ்ஜாஜுக்கு கோபம் வந்தது, கண் சிவர்ந்தது, முகமெல்லாம் சிவர்ந்து கோபத்தில் கத்தானா, நான் யார் தெரியுமா? உன்னை விட பெரும் சஹாபாக்களை எல்லாம் கொலை செய்தவன், என்னிடத்தில் இப்படி பேசுவதற்கு என்ன தைரியம் உனக்கு என்று கேட்டான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ யாரு? உன்னுடைய வண்டபாலம் எல்லாம் எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உன்னால் என்னுடைய முடியை கூட பிடுங்க முடியாது, உன்னால் ஒரு முடியை கூட உன்னால் பிடுங்க முடியாது என்று சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டு, ஏன் இந்த தைரியத்தில், எந்த தைரியத்தில் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எனக்கு ஒரு திக்ரை நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அந்த திக்ரை நான் தினமும் ஓதி வந்தால் மக்களாலோ ஜீவராசிகளாலோ யாரும் தீமை செய்ய முடியாது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த துஆவை நான் தினசரி ஓதி வருகின்றேன், அதனால் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த துஆவை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். பிஸ்மில்லாஹி கைரில் அஸ்மாஇ, பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி வ தீனி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி, பிஸ்மில்லாஹி அலா குல்லி ஷைஇன் அஅதானி ரப்பி. இந்த துஆவை நான் தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிறேன். இதை ஓதுவதனால் மனிதர்களாலோ ஜீவராசிகளாலோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த திக்ரை நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். அன்பானவர்களே, திக்ரு செய்வதனால அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாக்கின்றான், ஜீவராசிகளுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாக்கின்றான் என்பது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு காண கிடைக்கின்றது. அல்லாஹு தஆலா நாம் திக்ர் செய்து இறைவன் தரக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா